குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 11. கற்றுக் கரவை கணங்கள் பல கறந்து சென்றார் திரழிய சென்று சிறு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். ஆயர் குலத்தினர் கன்றுகளை உடைய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவர்கள். குற்றமற்ற தொழில் அவர்களுடையது. இருப்பினும் வலிய வரும் பகைவர்களை போர்மேல் சென்று அவர்களின் வீரம் அழியும்படி செய்வார்கள். அப்படிப்பட்டவர்களின் குடும்பத்தில் பிறந்தவளே, பொன்னால் செய்யப்பட்ட கொடி போன்ற பெண்ணே, புற்றில் வாழும் பாம்பின் படம் போன்ற அல்குலையும் காட்டில் வாழும் மயில் போன்ற சாயலையும் உடையவளே, செல்வக்குடியில் பிறந்த பெண்ணே, எழுந்து வருவாயாக. நாங்கள் சுற்றம் சூழ வந்து உனது வீட்டின் முற்றத்தில் புகுந்து கரிய மேகத்தின் நிறமுடைய கண்ணனின் பெயர் சொல்லி பாடுகிறோம். நீ சிறிதேனும் எங்களுடன் பேசாமல் உறங்குவதன் பொருள் என்ன? ஆயர்குடி பெண்கள் அனைவரும் தேடி வந்த பெண் செல்வக்குடியில் பிறந்தவள் என்பதும் தூக்கம் கலைந்தும் கதவை திறக்காமல் இருக்கிறாள் என்பதும் இதன் மூலம் அறிய முடிகிறது. சுற்றத்தார் பலருடன் செல்வக்குடி பெண்ணின் வீட்டு முற்றம் தேடி வந்து கண்ணனை புகழ்ந்து பாடிய பாடலை கேட்டு அவள் மெய்மறந்து இருக்கலாம். திருவெம்பாவை பாடல் 11. மொய்யா தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையார் குடைந்து குடைந்துன் கழல் பாடி ஐயா வழி அடியும் வாழ்ந்தோங்கான் ஆரழல் போல் செய்யா வெந்நீராடி செல்வர் சிறுமருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். அகன்ற குளங்களில் மலர்கள் பூத்திருக்கும். அந்த மலர்களில் தேன் இருப்பதால் வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட குளங்களில் முகேர் என்று ஓசை எழும்படி கைகளால் குடைந்து குடைந்து நாங்கள் நீராடினோம். ஐயா, உனது திருவடிகளை பாடி உனது அடியவர்களாகிய நாங்கள் வாழ்ந்தோம். நெருப்பு போன்ற சிவந்த நிறமுடையவனே, வெண்மையான திருநீற்றை உடல் முழுதும் பூசியவனே, எல்லா செல்வங்களும் உடையவனே, சிறிய இடுப்பையும் மைத்தீட்டப்பட்ட கண்களையும் உடைய பெண்ணின் கணவனே, எங்களை நீ ஆட்கொள்வது உனக்கு ஒரு விளையாட்டு. உன்னுடைய விளையாட்டினால் அடியார்கள் என்னென்ன வகையான அருளை பெறுவார்களோ அவற்றையெல்லாம் நாங்களும் பெற்றோம். எங்களை கைவிடாமல் ஏற்றுக்கொண்டு காப்பாற்றுவாயாக.